ஒரு நாட்டு விதையும் லெபார்டரியில உருவான ஹைபிரிட் விதையும் மண்ணுல நட்டு வச்சா என்ன நடக்கும்? நாட்டு விதையில் இருந்து முளைக்கிற செடிகள் முதல் தலைமுறை விதைகளை தரும். அந்த விதைகளை நட்டு வச்சா அடுத்த தலைமுறை விதைகளை அது தரும். இது பல ஆயிரம் வருடங்கள் தொடரும். ஆனா ஹைபிரிட் விதைகளை ஒரே ஒரு முறை தான் பயன்படுத்த முடியும். அடுத்த தலைமுறை விதைகளை மண்ணுல வச்சா செடி முளைக்காது. நாட்டு விதைகளை ஒரு விவசாயியே உற்பத்தி பண்ணிக்கலாம். ஆனா ஹைபிரிட் விதைகளை ஒரு நிறுவனம் தான் உற்பத்தி பண்ண முடியும். நாட்டு விதைகளை அழிச்சிட்டா ஒரு நாட்டவே அழிச்சிடலாம். இந்த விதைகளை பாதுகாக்கத்தான் வர ஜூன் 28 நம்ம வேலூர் விஐடி பல்கலைக்கழகத்தில் நம்ம ஈஷா மண்காப்பும் இயக்கம் பாரத பாரம்பரிய காய்கறி மற்றும் விதை திருவிழா அப்படின்ற மாபெரும் கருத்தரங்கம் நடத்துறாங்க. இதுல 10,000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி, கீரை, நெல் ரகங்களை காட்சிப்படுத்த இந்தியா முழுக்க இருக்கும் 30க்கும் மேற்பட்ட விதை சேகரிப்பாளர்கள் இந்த திருவிழாவுக்கு நேரடியா வராங்க. 500க்கும் மேற்பட்ட வாழை, மிளகாய், தக்காளி போன்ற விதை ரகங்களை பாதுகாத்து வரும் மகாராஷ்டிராவை சேர்ந்த திரு அனில் கவாலி, 1000க்கும் மேற்பட்ட பாரம்பரிய காய்கறி, கீரை, நெல் ரகங்களை பாதுகாத்து வரும் தமிழகத்தின் முன்னோடி விதை பாதுகாவலர்களில் ஒருவரான திருமதி பிரியா ராஜநாராயணன், 150 பாரம்பரிய நெல் ரகங்களின் பாதுகாவலர்களான ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த திரு எஸ் கே சுபானி, திரு சந்துல்குமார் ரெட்டி, சிக்கிம் மாநிலத்தின் அரிய முள்ளங்கி வகைகளை பாதுகாத்து வரும் திரு ராஜேஷ், 300 வகை கிழங்குகளை வளர்க்கும் கேரளாவின் திரு அனில்குமார், திரு நிஜாமுதீன், கர்நாடகாவின் சகஜா தேசி சீட்ஸ் நிறுவனம்னு இந்தியா முழுக்க இருக்க ஒரு பெரும் படையவே ஒருங்கிணைச்சு இந்த திருவிழாவுக்கு கூட்டிட்டு வராங்க நம்ம விதை தீவு பிரியா ராஜநாராயணன் அக்கா. இந்த திருவிழாவில் பங்கேற்பவர்களுக்கு நாட்டு காய்கறி விதைகள் இலவசமா தராங்க. முன்பதிவு செஞ்சு இந்த மாபெரும் திருவிழாவில் நீங்களும் கலந்துக்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க.